ஆப்கி அதாலத்ல மத்திய பிரதேசத்தின் முதலமைச்சர் சிவராஜ் சிங் சௌஹான் மீது குற்றச்சாட்டு. இதுதான் அரசியலுக்காக மதத்தை பயன்படுத்திக்கிறாரு. சிவராஜ்ஜி, நீங்க சின்ன வயசுல இருந்தே மரத்து மேல ஒரு நாட்டத்தோடைய இருந்திருக்கீங்க. கடவுள் வழிபாடு செய்வீங்க. நீங்க சாது ஆகணும்னு விரும்பினீங்கன்னு நான் கேள்விப்பட்டேன். என்னோட கிராமம் நர்மதா கரையோரத்துல இருக்கு. அங்கதான் நான் பிறந்தேன். அப்புறம் நான் சின்ன வயசுல இருந்தே சாது துறவிகள் கூட பழகிருக்கேன். அவங்க கூட தான் நான் வளர்ந்ததே. அவங்க கூட பழகும்போது என்னோட மனசுலயும் துர்வன் அப்புறம் பிரகலாதன் மாதிரி கடவுள் மடியில அமரணும்னு எனக்கும் ஆசை வந்துச்சு. அப்புறம் நான் அதுக்காக எத்தனையோ வாட்டி முயற்சி பண்ணியிருக்கேன். நர்மதா கரையோரம் உக்காந்து கடவுள் பக்தியில தியானம் பண்ண, அவங்கள வணங்கினேன். ஏன்னா அவங்களோட மடியில என்னையும் உட்கார வச்சுக்கணுங்கிறதுக்காக. அதனால ஆன்மீகமோ இல்ல மதமோ என்னோட கலாச்சாரத்தினாலதான் எனக்கு கிடைச்சது. அதுக்கப்புறம் எவ்வளவு முயற்சி பண்ணியும் என்னால அந்த திசையில போக முடியல. சின்ன வயசுல இருந்தே நான் கீதையை படிச்சதுனாலதான் எனக்கு அந்த உணர்வு ஏற்பட்டுச்சு. இந்த வாழ்க்கை வெறும் வயித்தை நிரப்பிக்கிறதுக்காக மட்டும் இல்ல, மனித வாழ்க்கை வெற்றிகரமா அற்புதமா இருக்கணும். ஆமா, அப்பதான் சுவாமி விவேகானந்தாவோட புத்தகம் ஒண்ணு என் கைக்கு கிடைச்சது. அப்ப நான் 6வது படிச்சுக்கிட்டு இருந்தேன். அதுல இருந்த சில வரிகள் இன்னைக்கும் எனக்கு சில ஊக்கத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கு. அதை நான் இன்னைக்கு உங்களுக்கு ஷேர் பண்ண விரும்புறேன். சுவாமிஜி என்ன சொல்லுவார்னா, நீங்க வெறும் கை கால் எலும்பு கூடு உள்ள பொம்மை இல்ல, நீங்க இறைவனின் ஒரு பாகம், அமிர்த புத்திரன், நீங்க அழியா பேரின்பத்தின் ஒரு பங்கு. அது மட்டும் இல்லாம எல்லையற்ற சக்தியை கொண்டவர். உலகத்துல நீங்க செய்ய முடியாத காரியம்ன்றது எதுவுமே இல்லைன்றத. அதனால நானும் முடிவு பண்ணிட்டேன். நானும் ஏதாவது செய்யணும்னு முடிவு பண்ணிட்டேன். வாழ்க்கையை வெற்றிகரமா அர்த்தமுள்ளதா மாத்துறதுக்கு. நான் என்ன கேள்விப்பட்டேன்னா, நீங்க இந்த மாதிரி ஒரு காரியம் செஞ்சீங்கன்னு. 7ஆம் கிளாஸ் படிக்கும்போது நீங்க ஒரு தலைவராகணும்னு முடிவு பண்ணீங்களா? உங்க தாத்தா உங்களை ரொம்பவே அடிச்சாரா? நீங்க கேள்விப்பட்டது உண்மைதான். நீங்க கேள்விப்பட்ட தகவல் ரொம்ப ஆழமானது சார். ஆக்சுவலி என் மனசுல ஏதாவது செய்யணுன்ற ஆசை வந்தப்போ என்னோட வீட்டுல உழைச்சிட்டு இருந்த என்னோட அண்ணன் தங்கச்சி இருந்தாங்க. அந்த நேரத்துல சின்ன பசங்க கூட உழைப்பாங்க. கிட்டத்தட்ட 50 வருஷத்துக்கு முன்னாடி இருக்க விஷயத்த நான் சொல்றேன். அவங்க கடினமா உழைப்பாங்க, ஆனா அதுக்கு பதிலா காசு கொடுக்க மாட்டாங்க. ஆனா ஒரு பாத்திரத்துல தானியங்களை அதுக்கு பதிலா அவங்க அளந்து கொடுப்பாங்க. பாத்திரத்துல ஒரு கால்பாசி அவங்க அளந்து கொடுப்பாங்க. அந்த நேரத்துல காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் உழைக்கிறவங்களுக்கு அது ரொம்ப கம்மின்னு எனக்கு தோணுச்சு. நான் எங்க கிராமத்து கோவில்ல தொழிலாளிகளை ஒண்ணு சேர்த்தேன். எனக்கு சின்ன வயசுன்றதுனால சில பேர் வந்தாங்க, சில பேர் வரல. அப்ப நான் என்ன சொன்னேன்னா, நீங்க உழைக்கிறதுக்கு இது ரொம்ப கம்மின்னு. அவங்க கேட்டாங்க, அப்ப நாங்க என்ன பண்றதுன்னு. நம்ம கிளர்ச்சியா இருக்கலாம், விவசாயிங்க வயலுக்கு வேலை செய்ய போகலன்னா. இப்ப என்ன சொல்றீங்க, ஊதியத்தை ஏத்துவாங்க, அப்படி நடக்குமான்னு அவங்க கேட்டாங்க. எல்லாரும் சேர்ந்து முயற்சி பண்ணா கண்டிப்பா நடக்கும்னு நான் சொன்னேன். நாங்க ஊர்வலமா போகணும்னு முயற்சி பண்ணோம். ஆனா அந்த நேரத்துல கிராமத்துல மின்சாரம் இல்ல. பெட்ரோமாக்ஸ கொளுத்தணும். அந்த கேஸ் லைட் ஒரு உழைப்பாளி அதை தலையில வச்சுக்கிட்டாரு. நான் அவங்க கூட நிப்பேன், மத்தவங்க என்னோட பின்னாடியே வருவாங்க. அப்புறம் எங்களோட கோஷம் 2.5 பைசா இல்ல 5 பைசா, இல்லனா வேலையை நிறுத்திடுவோம்னு சொன்னோம். ஆனா எப்போ அந்த ஊர்வலம் எங்க வீட்டு வாசல்ல போய் நின்னுச்சோ, அப்ப எங்க மாமா உடனே லட்டியை எடுத்துட்டு வந்து, வா அந்த 5 பைசாவை நான் உனக்கு தரேன்னு அடிச்சாரு. அவர் லட்டியை தூக்குனதும் எல்லாரும் அங்க இருந்து கலைஞ்சு ஓடி போயிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் மட்டும் அவர் கையில பிடிபட்டேன். அதுக்கப்புறம் அவர் என்ன போட்டு துவைச்சதை இப்பவும் எனக்கு ஞாபகம் இருக்கு. நாங்க பாத்துக்கிட்டு தான் இருக்கோம். உங்களுக்கு மதத்து மேல இருந்த நம்பிக்கை கொஞ்சம் கூட குறையல. இப்பவும் நீங்க கோவிலுக்கெல்லாம் போறீங்க, அப்புறம் பஜனெல்லாம் செய்றீங்க. அப்புறம் இந்தியா ஒரு பழமை வாய்ந்த மகனோட நாடுன்னு எல்லாருக்குமே தெரியும். நம்மளோட வாழ்க்கை தோற்றம், கலாச்சாரம், பாரம்பரியம் எல்லாருக்குமே நிறையவே தெரியும். அந்த பாரம்பரியத்தை முன்னேற்றி நம்ம நல்லா வாழ்ந்து காட்டணும். பயபக்தியா இருக்கிறது அது என்னோட சுபாவத்திலேயே இருக்கு. இது என்னோட கலாச்சாரத்திலயும் இருக்கு. எப்ப எனக்கு நேரம் கிடைக்குதோ அப்பெல்லாம் நான் கோவிலுக்கு கண்டிப்பா போவேன். நீங்க கோவிலுக்கு போய் பஜனையெல்லாம் பாடி எப்படி நீங்க ஆண்டவனோட ஐக்கியமாகறீங்கன்றதுக்கு எனக்கு சில வீடியோஸ் இருக்கு. அதை மக்கள் பார்க்கணும்னு நினைக்கிறேன். உங்களோட அரசியல் எதிரி கமல்நாத் இதெல்லாத்தையும் பார்க்கும்போது அவர் என்ன சொல்வாருன்னா, சிவராஜ் ரொம்ப நல்லா ஆக்டிங் கொடுக்கறாரு, சிவராஜ் சல்மான் அவருக்கு பேர் வச்சிருக்கணும். அப்புறம் ஆக்டிங் பண்ண மத்திய பிரதேஷ்க்கு போனா அவருக்கு ரொம்ப நல்ல பேரு கிடைக்கும்னு. ரஜத் சார், இதுக்கு பதில் நான் இல்ல, மக்களே கொடுத்துருக்காங்க. அவர் எனக்கு இந்த வார்த்தையை சொன்னப்போ எனக்கு சில பேர் போட்டோகிராஃப்ஸை கூட அனுப்புனாங்க. நான் அந்த போட்டோகிராஃப்ஸை உங்களுக்கும் இந்த மக்களுக்கும் காட்ட விரும்புறேன். அதை நான் என் கூட எடுத்துட்டு வந்திருக்கேன். ஒன்றும் இல்லை, அந்த மாதிரி எத்தனையோ இருக்கு.
நான் என்ன விரும்புறேன்னா பொதுமக்கள் இதுக்கு கொடுத்த பதில எல்லாருமே பார்க்கணுன்றது. இது சல்மான் கூட அவர் எடுத்துக்கிட்ட போட்டோ. இது ஜாக்லின் பெர்னாண்டஸ். இப்ப நீங்களே பாருங்க, சிவராஜ் சல்மான் கூட இருக்காருன்னு. கரீனா கபூர் கூட. இது தியா மிர்சா. இவங்க எல்லாரையும் உங்களுக்கு தெரியுமா? எனக்கு அவ்வளவு நெருக்கமா தெரியாது. கமல்நாத் அவர்களுக்கு இவங்கள தெரிஞ்ச அளவுக்கு. இப்ப பாருங்க, போட்டோ அவரோடது. அவங்களுக்கு தான் தெரிஞ்சவங்க. கூட இருக்கிறவரு அவரு. ஆனா என்ன போய் பாலிவுட்டுக்கு போய் ஆக்டிங் பண்ண சொல்றாங்களே, இது நியாயமா? ஐஃபாவை அவர் தான் நடத்தினாரு. அதுல கோடிக்கணக்கான ரூபாவை அவர் போட்டாரு. ஆனா என்ன பார்த்து அவரு பாலிவுட் போகணும்னு சொல்றாரு. இது மக்களோட பதில். இதை நான் உங்களுக்கு கொடுத்துட்டேன். அவரு என்ன சொல்றாருன்னா, சிவராஜியை என்னால ஆட்டத்திலையும் தோக்கடிக்க முடியாது, பாட்டு பாடலையும் போட்டி போட முடியாது, கலைகள்ல நான் வெற்றி பெற முடியாது, ஆனா தேர்தலில் நான் வெற்றி பெற்றுவேன். தேர்தல்ல மக்கள் தான் முடிவெடுப்பாங்க. ஆனா மக்கள் மத்தியில இருக்கிறது இது என்னோட சுபாவமும் என்னோட குணமும் கூட. நாங்க ஆஃப்டர் ஆல் ஜனநாயகத்துல மக்களுக்கு சேவை தான் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அப்புறம் நான் என்னைக்குமே இதை சொல்லுவேன், மத்திய பிரதேஷ்ன்றது என்னோட கோவில், அங்க இருக்கிற மக்கள் என்னோட தெய்வம்ன்றத. அப்புறம் அந்த மக்களோட பூசாரி சிவராஜ் சிங் சௌஹான். அதனால மக்கள் மத்தியில இருக்கிறதுக்கு நான் எந்த ஒரு வாய்ப்பையும் விடவே மாட்டேன். ப்ரோக்ராம் இருக்கோ இல்லையோ, மத நிகழ்வுகளா இருந்தாலும் சரி, பண்டிகையா இருந்தாலும் சரி, நான் மக்கள் மத்தியில இருப்பேன். அவங்க கூட சேர்ந்து ஆடுவேன், அவங்க கூட சேர்ந்து பாடவும் செய்வேன், கட்டி அணைச்சிப்பேன். ஆனா எந்த பஜனை நீங்க பண்றீங்களோ, இறைவன் பேரை சொல்றீங்களோ, அதை பத்தி காங்கிரஸ் எப்பவுமே இப்படிதான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நீங்க முன்னேறத்துக்கு மரத்தோட பெயரை பயன்படுத்துறீங்களா, ஹிந்துயிசம் பேரை சொல்லி நீங்க ஓட்டை சேகரிக்கிறீங்கன்னு. பாருங்க, இந்துயிசம் என்னன்றத என்னோட எதிரி நண்பர்களுக்கு தெரியும். ஏகம் சத் பிப்ரா பஹுரா வதந்தி நண்பர்களுக்கு. ஆத்மவத் சர்வ பூதேஷு ஹிந்துயிசம். அயம் நிஜம் பரோவேதி கணனால் அகோச்சேத் சாம் போத்தார் வைத்தார் நாம்தோ பஸ்பே ஒக்கடம்பம். உலகம் பூரா ஒரு கூடமோ. இதுதான் இந்துயிசம். எல்லாரும் நம்மள மாதிரியே நடக்கணும்ன்றது இந்துயிசம். வாழுங்க, வாழ விடுங்கன்றது இந்துயிசம். தர்மத்துக்கு ஜெய்னா நன்மைக்கு ஜெய், அதர்மம் அழியணும்னா தீமை அழியணும்னு. அப்புறம் உயிரினங்களுக்குள்ள நல்லிணக்கம் இருக்கிறது உலக நலன். உலக நலன் மட்டும்தான் இந்துயிசம். சர்வே பஹந்து சுகினா இந்துயிசம், சர்வே சந்து நிராமயா இந்துயிசம், சர்வே பிரத்னானி பஷ்யந்து இந்துயிசம், மா கஷ்ட பாக் பவேந்து இந்துயிசம். அப்புறம் இந்த இந்துயிசத்தை நினைச்சு நாங்க பெருமைப்படுறோம். ஆனா இப்பெல்லாம் உங்களுக்கு இப்படி தோணலையா? மத்திய பிரதேசத்துல காங்கிரஸ் மக்கள் உங்க இந்துவிசத்துக்குள்ள நுழைய முயற்சி பண்ணிட்டு இருக்காங்கன்னு முதல் முறையா நான் பார்த்திருக்கேன். எத்தனை காங்கிரஸ் ஆபீசஸ் இருக்கோ அதுல கமல்நாத் ஜி ஹனுமான் சாலிசா பூஜை செஞ்சிருக்காருன்னு. எங்களுக்கு பாரதிய ஜனதா பார்ட்டிக்கு இது இந்துயிசமோ இல்ல மத தேர்தலுக்கான விஷயமோ கண்டிப்பா இல்ல. இது ஒரு நம்பிக்கைக்கான விஷயம், பக்திக்கான விஷயம். ஆனா காங்கிரஸ்ன்றது இதுக்கு முன்னாடி இந்து பேரை சொன்னாலே கோவப்படுவாங்க. ஹிந்துன்னு சொன்னாவன் வெறி பிடிச்சவன், வகுப்புவாதி. சில பேர் ராமரை கற்பனன்னு சொல்லுவாங்க. மக்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, சில பேர் ஹாஸ்பிட்டல் கட்டுங்க, சில பேர் டாய்லெட் கட்டுங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா நான் நம்மளோட பிரதம மந்திரி திரு நரேந்திர மோடி அவர்களை கண்டிப்பா பாராட்டுறேன். இந்தியாவின் மரபு, வாழ்க்கை முறை, பாரம்பரியம், கலாச்சாரம், ராமர், கிருஷ்ணர், சிவன், அவர் எப்படிப்பட்ட வழியை தேர்ந்தெடுத்திருக்காருனா, இப்ப இவங்களுக்கு என்ன தோணுதுன்னா, இது எதுவுமே தேர்தல்ல வேலைக்கு ஆகாதுன்னு. இப்ப இவங்க தேர்தல்ல கூட இந்துவா மாறணும்னு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. யாரு ராமரை கற்பனன்னு சொன்னாங்களோ அவங்க தலைப்பூரா விபூதி வச்சுக்கிறாங்க. ஸ்ரீராம் ஜெய்ராம் ஜெய் ஜெய் ராம்னு சொல்றாங்க. அப்புறம் எத்தனை பேர் ஹனுமான் சாலிசா பூஜை பண்றாங்க. ஹனுமான் சாலிசா படிச்சா சங்கடம் எல்லாம் அழிஞ்சு போயிடும். இப்ப அவங்க எல்லாரும் மிகப்பெரிய ஹனுமான் பக்தர்கள். அலுவலகத்துல ஹனுமான்ஜியோட பூஜை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது ஒரு அதிசயம். மோடிஜி அவர்கள் நாட்டை இந்த பக்கம் திரும்புறதுக்காக கட்டாயப்படுத்தி வச்சிருக்காரு. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, சின்பாடால ஹனுமான்ஜிக்கு, பஜ்ரங் பலிக்கு 110 அடியில சிற்பத்தை உருவாக்கி இருக்காங்கன்னு. ஜாம் ஷாம்லி அங்க இருக்கிற மிக பழமையான பெருமை வாய்ந்த கோவில். இதுக்கு முன்னாடி நாங்க தான் அதை கட்டணும்னு சொல்றாங்க. அதுக்கு நான் என்ன சொன்னேன்னா, செங்கோட்டை, குதுப் மினார் கூட நீங்க தான் கட்டியிருப்பீங்கன்னு.
இப்போ சரியா கட்டினதும் நல்ல விஷயம்தான். அவங்க அப்படி பண்றதுல தப்பு இல்ல. ஆனா பாத்தீங்கன்னா இது மதமோ இல்ல நம்பிக்கையோ இல்ல. நீங்க வெளியில காட்டிக்கிறதுக்காக ஆபீஸ்ல பூஜை பண்றதுக்கு இது சுந்தரகாண்டமோ இல்ல சாலிசாவோ இல்ல. இது வெறும் ஷோ தான். தேர்தலுக்காக அப்படி பண்ணலன்னா வேலைக்கு ஆகாதுன்னு நினைக்கிறாங்க. இப்பெல்லாம் சாதுக்களை கூட்டிட்டு வந்து கதை சொல்ல கூட வைக்கிறாங்க அவங்க. ஆமா, நான் கேள்விப்பட்டேன். பாபா பாகேஸ்வர், திரேந்திர சாஸ்திரி அவரோட கரிய சென்வாடால சொன்னாங்கன்னு. முதல்ல அவங்களும் அவங்களோட பார்ட்டி மக்களும் எந்த சாதுக்களை போலி அப்புறம் வெவ்வேறு பேர்களை வச்சு கூப்பிட்டு இருந்தாங்களோ இப்போ வேலைக்காகலன்னு சொன்னதும் அதை வச்சு கூப்பிட்டு இருக்காங்க. அப்ப அவங்களுக்கு பஜ்ரங் பலியோட ஆசீர்வாதம் ஏதாவது கிடைக்குமா? பாருங்க, பஜ்ரங் பலியை யாரு உண்மையா பிரார்த்தனை செய்யறாங்களோ அவங்களுக்கு கண்டிப்பா நல்லது நடக்கும். ஆனா நீங்களும் சரியான பதில் தான் கொடுத்திருக்கீங்க. சென்வாடால அனுமார் சிலையை கட்டுவேன்னு சொல்லி இருக்கீங்க. இதுல தப்பான விஷயம் என்ன இருக்கு? நாங்க வெறும் சிம்பாலால மட்டும் கிடையாது. அப்புறம் இன்னைக்கு இல்ல, நாங்க சியாஸ்தோ குச்சேன் பண்ணப்போ எத்தனையோ கோவில்களை கட்டினோம். சொல்லப்போனா நிறைய கோவில்கள். ஏன்னா அது எல்லாமே எங்களோட மையம். நாங்க உஜ்ஜைன்ல மகாகால் லோகத்தை கட்டினோம். நாங்க ஓச்சால ராம்ராஜ் லோகத்தை கட்டிக்கிட்டு இருக்கோம். நாங்க சாம்சாவளியில அனுமான் லோக கட்டிட்டு இருக்கோம். நாங்க எத்தனையோ பன்வாசி ராம் லோக கட்டிக்கிட்டு இருக்கோம். புனித ரவிதாஸ் அவர்களோட விசாலமான கோவில். பிரதம மந்திரி அதுக்கு அவரே நேர்ல வந்து அடிக்கல் நாட்டி இருக்காரு. அங்க லோக கட்டிக்கிட்டு இருக்காங்க. சங்கன்பூர்ல தேவி லோக் கட்டிக்கிட்டு இருக்காங்க. வெவ்வேறு லோக்கா கட்டிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இது நம்மளோட கலாச்சாரத்தை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போற வேலைய செஞ்சுக்கிட்டு இருக்கு. இங்க பாருங்க, நம்மளோடது 1000 வருஷம் பழமை வாய்ந்த நாடு. நம்மளோட கலாச்சாரம், நம்மளோட வாழ்க்கை மதிப்பு, நம்மளோட பாரம்பரியம், இத வருங்கால தலைமுறைக்கு ஒப்படைச்சே ஆகணும். இந்த பரம்பரைய இது நம்மளுடைய டியூட்டி, நம்மளோட கடமை. ஒரு பக்கம் நம்பிக்கையின் காரணத்தினால செஞ்சுக்கிட்டு இருக்கோம். பக்திக்காக இதை செஞ்சிட்டு இருக்கோம். இதுவும் ஒரு வகையில கடமை தான். எங்களுடைய எண்ணங்களை ஒருங்கிணைச்சு நாங்க இதை செஞ்சுட்டு இருக்கோம். ஓம்கார் ஈஸ்வர்ல ஏகாந்த் தாம் ஸ்டாச்சு ஆஃப் ஒன்னஸ கட்டிக்கிட்டு இருக்கோம். இததான் ஆதி சங்கராச்சாரியாரும் சொன்னாரு. சங்கராச்சாரியார் என்ன சொன்னார்னா, எல்லா உயிரினங்களுக்கும் ஒரே உணர்வு மட்டும்தான் இருக்குன்னு, உயிர் இல்லாததுலயும் உணர்வுலையும். அதனால அனைத்தும் ராமர் மட்டும்தான். எல்லாரையும் ஒரே மாதிரி தான் பாப்பாரு. எந்தவித பாகுபாடும் இல்ல. யாரும் சின்னவங்கள பெரியவங்கள எந்த ஏற்றத்தாழ்வும் கண்டிப்பா இல்ல. அப்புறம் நான் ஒத்துக்கிறேன், ஆதி குரு சங்கராச்சாரியாரோட இந்த சிந்தனை ஒரே உணர்வு மட்டும்தான் நம்ம எல்லாருக்குள்ளேயும் இருக்கு. அனைத்து பாகுபாடுகளையும் அப்புறம் மத பாகுபாடுகளையும் நம்ம எல்லாருக்குள்ள இருந்து அழிச்சிரும். அப்புறம் பொருள் முதல் பாதை உலகத்துல இருக்க எல்லா மனிதர்களுக்கும் சுவாஸ்வதமான பதவிகளோட தரிசனத்தை காட்ட போறோம். அதனாலதான் ஸ்டாச்சு ஆஃப் ஒன்னஸ நாங்க உருவாக்கிட்டு இருக்கோம், உலகத்துக்கு சாந்தியோட செய்தியை பரப்புறதுக்காக. அப்புறம் இன்னொரு விஷயம், நாங்க உச்சன்ல நாங்க மகாலோக்கா கட்டியிருக்கோம். நம்பிக்கையிலையும் பக்தியிலையும் வெளில வந்துருச்சு. ஆனா பொருளாதாரம் திசை பூரா மாறி போயிடுச்சு. உச்சைன்ல மட்டும் வசந்த காலத்துல கிட்டத்தட்ட 2 கோடி மக்கள் மகாகால் மகாராஜாவை தரிசனம் பண்ண வந்திருக்காங்க. 2 கோடி மக்கள். உஜ்ஜைன் மாறிடுச்சு. நூத்துக்கணக்கான ஹோம் ஸ்டே, ஹோட்டல்ஸ், ரிசார்ட்ஸ், எக்கச்சக்கமான ரிக்ஷா ஓடிட்டு இருக்கு. டாக்ஸிக்காரங்களுக்கு டாக்ஸியும் நிறைய ஓடிட்டு இருக்கு. ஹோட்டல்காரங்களுக்கு ஹோட்டல் ஓடிட்டு இருக்கு. சில பேர் பூமாலையை விற்கிறாங்க, சில பேர் பிரசாதம் விற்கிறாங்க. உஜ்ஜயினுக்கு மட்டுமே இந்த 10 மாசத்துல 100 கோடி ரூபாய் வருமானமா கிடைச்சிருக்கு. எவ்வளவு கூட்டம் வருதுன்னா இது உஜ்ஜயினோட திசையவே மொத்தமா மாத்தி இருக்கு. பொருளாதார ரீதியா நாங்க மகாகால் மகாலோக்ல கடைகளை கட்டினோம். அந்த கடைகளை ஆக்ஷனுக்கு விட்டப்போ உங்களுக்கே கேட்க ஆச்சரியமா இருக்கும், கிட்டத்தட்ட 2.5 கோடி ரூபாய். ஒரு கடையோட ஆக்ஷன்ல 100 ஒர்க் ஃபுட் கடைங்க. மரைன் டிரைவ்ல தான் கடைகளுக்கு இவ்வளவு விலை. மகாகால் மகாலோக் உருவாச்சு. நம்பிக்கையும் பக்தியால தான் அங்க அவங்க வராங்க. அதனால ஆயிரக்கணக்கான மக்களுக்கு வேலை வாய்ப்புகள் கிடைச்சிருக்கு. பொருளாதாரமும் மாறி இருக்கு. இப்ப நம்பிக்கை அப்புறம் பக்தியோட சேர்த்து மத்த லோக்கையும் நாங்க உருவாக்கி இருக்கோம். இது ஆன்மீக சுகத்தையும் கொடுக்கும், பொருள் முன்னேற்றத்தையும் கொடுக்கும். சிவராஜ் சார், நீங்க ஹனுமான் லோக்க உருவாக்கி இருக்கீங்க, நீங்க மகாலோக உருவாக்கி இருக்கீங்க, ராம் லோக உருவாக்கி இருக்கீங்க. ஆனா விரோதிகளுக்கு இதெல்லாம் நரகமா ஆயிடுச்சு. அவங்களும் பார்க்கட்டும், அங்க போய் நிம்மதியை அனுபவிக்கட்டும். ஆனா இந்த விஷயம் உண்மைதானா? காங்கிரஸ்காரங்க பூரா இந்த வாட்டி எலெக்ஷன்ல ரொம்ப பயபக்தியோட போட்டிட்டு இருக்காங்க. பிரியங்கா அவங்களும் நர்மதா தாய்க்கு பூஜை செய்ய போனாங்க.
நர்மதா தாய்க்கு பூஜை செய்யறாங்க, ஷிப்ரா தாய் கரைக்கு போறாங்க. இப்ப இதெல்லாம் எனக்கு ரொம்பவே பார்க்க விசித்திரமா தெரியுது. அப்புறம் இந்த மாற்றம் தேர்தலுக்காக பக்தியின் காரணத்தினால கண்டிப்பா இல்ல. இது நம்பிக்கையோட காரணம் இல்ல, இது பக்தியோட காரணம் இல்ல. மக்கள் இதை இப்படியும் சொல்லுவாங்க, இது பேரு வெகுளித்தனம்னு. மக்கள் யாராவது கேள்வி கேட்க விரும்புறீங்களா? சார், நான் உங்களோட பாட்டு வீடியோ ஒன்னு பார்த்தேன். அதுல நீங்க ரொம்ப நல்லா பாடிருக்கீங்க. ஒரே ஒரு வாட்டி நீங்க எங்களுக்காக அந்த பாட்டை பாடி காட்ட முடியுமா? ஒன்று மட்டும் உண்மை, நான் அப்பப்போ பாடுவேன். நீங்க நினைக்கிற அளவுக்கு நல்லாலாம் பாட மாட்டேன். பேசி பேசி என்னோட தொண்டை கெட்டு போயிடுச்சு. ஆனா மக்கள் மத்தியில் நான் பாடுவேன், அவங்களும் அதை அன்பா ஏத்துப்பாங்க. இப்ப பாடணுமா? இது பப்ளிக் டிமாண்ட், கண்டிப்பா பாடியே ஆகணும். नदिया चले चले रे धारा, चंदा चले चले रे तारा, तुझको चलना होगा, तुझको चलना होगा, तुझको चलना होगा, तुझको चलना होगा। जीवन कहीं भी ठहरता नहीं है, जीवन कहीं भी ठहरता नहीं है, आंधी से तूफान से डरता नहीं है, तू न चलेगा तो चल देंगी राहें, तू न चलेगा तो चल देंगी राहें, मंजिल को तरसेंगी तेरी निगाहें, तुझको चलना होगा, तुझको चलना होगा। நன்றி சிவராஜ் அவர்களே. இது தேர்தல் நேரம், நீங்க போய் தான் ஆகணும். என் கூட மக்களும் வந்துகிட்டு இருக்காங்க.